ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மழை சீசனாக இருக்குது, எல்லாருக்கும் காய்ச்சலாக இருக்குது. அதுக்கு ஒரு ஹெல்த் டிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிப்புள்ள போகலாம். அதிகமாக காய்ச்சல் அடிக்குது, மருந்துகள் சாப்பிட்டு உங்களுக்கு ஒன்றும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஓகே, ஒரு நாளைக்கு மருந்தெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த இந்த மெடிசனை செஞ்சு பாருங்கள். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து நல்லா கருப்பாக வறுத்துக்கிறங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றவே கூடாது, நல்லா கருப்பாக வறுத்துக்கிறங்க. கண்ணங்கரேன்னு கருஞ்சீரகம் மாதிரி நல்லா வறுத்து நல்லா புகை வரணும். புகை வந்த பிறகு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றுங்க. 1/2 லிட்டர் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி போடுங்க. 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணி போடுங்க. ஓகே, இது ஒரு ஆளுக்கு உள்ள மெடிசன் தான். இது ஒரு ஆள் தான் இது குடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 4-5 பேருக்கு உங்கள் ஃபேமிலியிலே காய்ச்சலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 50 கிராம் ஜீரகத்தை போட்டு வறுத்து 2 லிட்டர் தண்ணியை போட்டு வடிகட்டி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வரணும். அதோட அடுப்பு அடைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோங்க. வடிகட்டி வச்சுக்கிறோங்க ஒரு கோவலையில். ஓகே, இதோட சேர்த்து இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும். இந்த பொருள் தாய்லாந்து, இந்தோனேசியா, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த தண்ணி. ஆனால் இந்தியாவில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். இதில் பாதி கிளாஸ் அந்த ஜீரகத்தை வறுத்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு இந்த 100+ ஓகே, இதை பாதி கிளாஸ் ஊற்றணும். இந்த ஜீரக தண்ணியோட அந்த 100+ மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5-6 தடவை இதை குடிக்கணும். முக்கியமாக ஒரு 2 லிட்டராக தான் இதை குடிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த காய்ச்சல் உங்களுக்கு போயிடும். பாதி ஜீரக தண்ணி, பாதி 100+ இந்த மாதிரியே குடிச்சுக்கிறோங்க. குடிச்சினால உங்களுக்கு எப்படியாப்பட்ட காய்ச்சலும் உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு நல்லா யூரின்லேயே உங்களுக்கு அந்த காய்ச்சலுடைய இது எல்லாமே நல்லாவே இறங்கி அந்த மறுநாளைக்கு நீங்கள் கலகலண்டு எந்திரிச்சிருவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ஒரு வயசான ஒரு தாத்தா எனக்கு சொன்ன ஒரு எனக்கு ஒரு தடவை காய்ச்சல் அடிக்கும்போது அவங்க சொன்னது. நான் இப்போ 28 வருஷம் ஆயிடுச்சு அவங்க சொல்லி. இது வரைக்குமே இதை நான் மறக்காமல் நம்ம வீட்டில் யார் காய்ச்சல் இருந்தாலும் சரி இந்த டிப்பை தான் நான் முதல்ல செஞ்சு நான் கொடுப்பேன். இந்த ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கை தான் என் பசங்க குடிப்பாங்க. அவங்களுக்கு காய்ச்சல் நல்லா வைரஸ் காய்ச்சலுக்கு 1 நம்பராக இது போயிடும். ஓகே, வைரஸ் காய்ச்சல்லாம் இருந்துச்சு அப்படின்டா நீங்கள் ஒரு நாளைக்கு மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் டாக்டர்கிட்ட போங்க, உங்களுக்கு காய்ச்சல்லாம் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இப்போ மழை சீசனாக இருக்கிறனால ரொம்ப வாசங்கள் பல வாடைகள் வரும். அதுக்கு நிறைய ஸ்ப்ரேகள்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரேலாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் எளிய முறையில் உங்களுக்கு ஒரு வீடு நல்லா வாசனையாக நறுமணமாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன், செஞ்சு பாருங்களேன். ஓகே, ஒரே ஒரு கம்போர்ட் சாப்லைன் என்ன வகையான பேராக இருந்தாலும் சரி சாப்லைனோடது எடுத்துக்கிறேங்க. ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேங்க. வாசனைக்கு துணிக்கு போடுற வாசனை இது இருந்தாலே நம்மளுக்கு போதும். துணிக்கு போடுற வாசனை கம்போர்ட் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்துக்கிறேங்க. 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் 2 பேக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இது எனக்கு போதும். 200 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரே வீட்டுக்கு வாசனைக்குள்ளே ஸ்ப்ரே செய்ய போகிறோம். இது ரொம்ப குறைவான செலவு தான், நல்லா ஒர்க் ஆகும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே காசு கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் 200 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதோடு சேர்த்து கிருமி நாசிக்கு ஒரு பொருள் போட போகிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க. பேக்கிங் சோடா கிருமி நாசி. நம்ம வீட்டில் கெட்ட கிருமியெல்லாம் இருந்தால் அழிக்கக்கூடிய தன்மை இந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது. அதனால் அதை 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. அப்புறம் சாப்லைன் கம்போர்ட்டு என்ன வாசனை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கிறோங்க. ஓகே, நான் இது ஊர்லேருந்து வரையில் வாங்கிட்டு அந்த கம்போர்ட்டு அதான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 2-3 மாதிரி நம்ம இதை வாசனை இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்பாஞ்சு இருந்துச்சு, பஞ்சு இருந்துச்சு, ஸ்பாஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நினச்சி உங்களுக்கு எங்கே கெட்ட வாடை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விடலாம். நான் குட்டி டப்பாவில் வச்சு அந்த மூடியில் கொஞ்சமாக அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடணும். ஒரு 1/4 கப்பு அந்த தண்ணியை ஊற்றி மூடி போட்டுறணும். ஓகே, மூடியில் ஓட்டை போட்டுக்கிறோங்க. இதை நீங்கள் டாய்லெட்லாம் வைங்கல. உங்களுடைய டாய்லெட் நல்லா கம்மாமல் நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பல இடங்களுக்கு நம்மளுக்கு துர்நாற்றங்கள் வரும். அது மழை சீசனுக்கு சொல்லவே வேண்டியதே இல்லை. நம்ம வீடு ஈர வாடை வரும் சமயத்தில். சில நேரத்தில் டாய்லெட்டில் கெட்ட வாடைகள் வரும். அந்த மாதிரி உள்ள வாடைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எளிய முறையில் செஞ்சு வச்சுக்கிறோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மூடியில் ஓட்டை போட்டு வச்சுருக்குறோம்ல, ஊக்க வச்சு சேஃப்டி பின்னை வச்சு குட்டியாக ஓட்டை போட்டு வச்சுக்கிறோங்க. வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறோங்களா. இது உங்களுக்கு 2 வாரம் வரைக்குமே வாசமாகவே இருக்கும். அப்போ வாசம் போனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதே ஸ்பாஞ்சில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கிறலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்பாஞ்சுகள் இல்லை பஞ்சு இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க.
இந்த மாதிரி டாய்லெட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் டாய்லெட் நல்லா வாசமாக இல்லை நல்லா கம்மாமல் நல்லாவே மணக்கும். இது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு நீங்கள் வந்து இதை மாற்றவே வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் வாசம் குறைஞ்ச பிறகு இதே மாதிரி செஞ்சு அதுலேயும் ஊற்றி வச்சுக்கிறோங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப எளிய முறை தான். 2 ரூபாயோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் அந்த ஸ்பாஞ்சை வந்து இந்த இதுக்குள்ள கூட நீங்கள் வைக்கலாம். இது 2ஆவோ 3ஆவோ கட்டிங் பண்ணி கூட நீங்கள் இது உள்ளே கூட கம்போர்ட் பேக்கெட் இருக்குல்ல, அதில் வந்து அதை வந்து இந்த ஊக்கு சேஃப்டி பின்னை வச்சு நல்லா ஓட்ட போட்டுக்கிறங்க. அந்த வாசனை இது வந்து வெளியாகணும். அது ஒரு பஞ்சு 2 பஞ்சு கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து துணி பீரோ, புக்கு வைக்கிற அலமாரி எதில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இது நல்லா வாசமாக நீங்கள் துறக்கையில் கம்மாமனு உங்களுக்கு வாசமாக இருக்கும். அந்த ஈர அடிக்கிற வாடை உங்களுக்கு போயிடும். மழை சீசனுக்கு நம்ம ஈர அடிக்கும். 2வது வந்து பாய்ச்சா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பள்ளி கற்பாம்பூச்சி எல்லாமே வரும். இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து புக்குடைய பீரோ உள்ளுக்கு ஒன்று வைக்கிறேன், துணி பீரோ உள்ளுக்கு வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிறணும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு இல்லை ஒரு 1/2 கப்பு அந்த தண்ணி எடுத்து ஒரு சின்ன ஒரு டப்பாவில் ஊற்றி, இது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்காக இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பராக எதையாவது ஒரு இதை நல்லா வச்சு லப்பர் பேண்ட் போட்டு ஒரு சேஃப்டி பின் இருக்குல்ல ஊக்கு, அதை வச்சு ஒரு ஊசி வச்சு நல்லா துவாரம் போட்டுக்கிறோங்க. இதை வந்து நீங்கள் ரூம்லேயும் வைக்கலாம், டாய்லெட்டில் வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம். நல்லா வாசம்லாம் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வைங்க. ஓகே. வச்சிங்கன்னா உங்களுக்கு வாசம் சூப்பராக இருக்கும். இது காலியாகிறதுக்கே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1 மாதம் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பெட்ரூமில் தான் வைக்கிறேன். இந்த இடத்துல வைக்கலாம். இல்லையா நம்ம கட்டிலுக்கு பக்கத்தில் ஏதாவது டேபிள் இருந்தால் அதுக்கிட்டால் கூட வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரூம்லலாம் வைக்கிறனால, பெட்ரூம்லாம் வைக்கிறனால காலைல எந்திரிக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்து டிஷ்யூ பேப்பரை வந்து 4ஆவோ 6ஆவோ கட்டிங் பண்ணி வச்சு அதில் நனைச்சி காய வச்சுக்கிறோங்க. காய வச்சு இதை எதுக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்டா, ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து 6ஆக கட்டிங் பண்ணி இல்லை 4ஆக கட்டிங் பண்ணி அப்படி நல்லா அந்த தண்ணிக்குள்ளே நல்லா நனைச்சி கொஞ்ச நேரம் காற்றுல காய விடுங்க. காய்ஞ்ச உடனே இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். இது நல்லா காற்றுலையே நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு தட்டுலேயோ ஒரு கோப்பையிலையோ அப்படியே இது பண்ணி வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு காய வச்சிடலாம். அது நல்லா சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை வந்து 2ஆவோ 4ஆவோ கட்டிங் பண்ணி நீங்கள் துணி பீரோ, அப்புறம் வந்து ஸ்கூல் பேக்கு, ஹேண்ட் பேக்கு, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நல்லா வாசம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடலாம். நல்லா நீங்கள் ஜிப்பு துறக்கல ஹேண்ட் பேக்கு, பர்ஸ்லாம் நல்லா வாசம் நல்லா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். துணி மடிப்பு ஒரு மடிப்பு உழுகும் கூட நீங்கள் இதை வைக்கலாம். நீங்கள் உங்கள் துணி எடுக்கல ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் இருக்கிறத நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் வந்து ரூம்பு ஸ்ப்ரேயை கூட யூஸ் பண்ணலாம். எந்தெந்த இடத்துல இப்போ நம்ம வந்து டஸ்ட்பின் வச்ச இடத்துல துர்நாற்றம் வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். சிங்கில் துர்நாற்றம் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். டாய்லெட்டு போயிட்டு நம்மளுக்கு துர்நாற்றம் வரும், அதில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லை வாசம் உங்கள் வீடு ஃபுல்லாக எல்லாம் கம்மாமல் நல்லாவே மணக்கும். இதுக்கு செலவழித்த பொருள்னு பார்த்தா 2 ரூபா கம்போர்ட், அதாவது 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்ளன் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நம்ம செஞ்சுருக்குறோம். இதுக்கு மேலே அதிக காசு கொடுத்து இந்த ஸ்ப்ரேலாம் வாங்காதீங்க. முடிய நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு பயனுள்ள டிப்பாக என்னென்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ அடுத்த பதிவுக்கு போகலாமா? நம்ம சீனியில் வந்து எப்போ பார்த்தாலும் எறும்பு பூந்துக்கிட்டு பெரிய சிரமமாக இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கருவாப்பட்டை இருக்குல்ல, இறைச்சி மசாலா இதுகளுக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த பட்டை வந்து கொஞ்சமாக எடுத்து உடச்சி சீனிக்கில் போட்டு மூடி வச்சுருங்களேன். உங்களுக்கு எறும்பு தொல்லையே வரவே வராது. இந்த வாசம் இருக்க தொட்டிக்குமே உங்களுக்கு எறும்பு ஏறாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராம்பும் போடலாம், பட்டையும் போடலாம். கிராம்பு வந்து நம்ம அடிக்கடி மாற்றணும், பட்டை வந்து நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டியதில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்கிறீங்களா? இப்போ தீபாவளி டைம் நம்ம எல்லார் வீட்லேயுமே எறும்பு தொல்லை அதிகமாகவே இருக்கும். எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட்டுகள் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு 2 கற்பூரம் எடுத்துக்கிறங்க, ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கிறங்க போதும். இது நம்ம கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்ச டிப்பு தான் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி நான் போடுறேன். எறும்புக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 2 கற்பூரம் எடுத்து தூள் பண்ணிக்கிறங்க. 4 வேண்டாம், 2 போதும். எறும்புக்கு மட்டும்தான் 2 போதும். ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கிறங்க. ஓகே, ஒரு ஊதுபத்தி எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க,
நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எறும்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இதை வந்து சும்மா தொளிச்சு விடுங்களேன். உங்களுக்கு எறும்பே வராது. ஸ்வீட்டு வைக்கிற இடத்துல நீங்கள் அந்த தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்வீட்டை அடிக்க வைங்கள, உங்களுக்கு வந்து வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஊதுபத்தி நல்லா தூள் பண்ணி அதையும் வந்து நல்லா இடிகளில் வச்சு லேசாக நசுக்கிக்கிறேங்க. அவ்வளோதான், நல்லா தூளாகிடுச்சு. சூடம் 2, ஊதுபத்தி 1 போதும். இதை நம்ம கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு 3க்கும் செஞ்சோம். அதனால் நம்ம வந்து 4 கற்பூரமும் 2 ஊதுபத்தியும் செஞ்சுருக்குறோம். ஓகே, கற்பூரம் கொஞ்சம் பெருசு, அதனால் நான் வந்து 4 எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிறுசாக இருந்துச்சுன்னா ஒரு 6லேருந்து 8 எடுத்துக்கிறோங்க. அது எறும்பு தொல்லை மட்டும் இருக்குன்னு நீங்கள் 2 to 1 அப்படி எடுத்துக்கலாம். 2 கற்பூரம் 1 வந்து ஊதுபத்தி எடுத்துக்கிறேங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 50 மில்லிலேருந்து 100 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகேயா, இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படின்னா நீங்கள் வந்து 200 மில்லி தண்ணி வரைக்கும் ஊற்றலாம். நல்லா கொஞ்ச நேரத்தில் நல்லாவே நமுந்துடும். அதோடு என்ன செய்யுங்க, ஸ்ப்ரே ஏதாவது பாட்டிலில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு மூடி உள்ளது ஓட்டை போட்டு வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து வைக்கிறதா இருந்தால் ஓட்டை இல்லாமல் வச்சுக்கிறோம், குலுக்கி விட்டுக்கிறோங்க. ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். என்ன மூடியாக இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி டிஷ்வாஷிங் லிக்விடோட மூடியாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி நல்லா தொளிச்சு விட்றதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நம்மளுக்கு எறும்பு தொல்லை வர எவ்வளோ ஸ்வீட் வேணாலும் நீங்கள் டேபிளில் வச்சு அடுக்கி வைக்கலாம். உங்களுக்கு எறும்பு வரவே வராது. உங்களுக்கு தண்ணியாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லேசான ஒரு டிஷ்ஷோ ஒரு துணியை வச்சு லைட்டாக தண்ணியை வந்து இறுக்கி துடைக்காமல் லைட்டாக துடைச்சிருங்க. உங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஸ்வீட் வேணாலும் நீங்கள் அடுக்கி வைக்கலாம். உங்களுக்கு எறும்பு தொல்லையே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்புறம் அந்த ஓரங்களில் உங்களுக்கு எறும்பு தொல்லையாக இருந்தால் இந்த தண்ணியை நீங்கள் வந்து அப்படியே தொளிச்சு விடுங்களேன். ஒரு ஓட்டை போட்ட மூடி போதும். நம்மளுக்கு என்ன மூடிலையும் இருக்கும் அந்த ஒரு ஓட்டை, டிஷ்வாஷிங் லிக்விட்லையும் இருக்கும். இல்லை ஒரு மூடியிலேருந்து ஓட்டை போட்டு வச்சுக்கிறோங்க. இதெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சியெல்லாம் வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிங்கிலெல்லாம் தொளிச்சு விட்டுக்கிறோங்க. இந்த சொல்யூஷன் வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு 3க்குமே கரெக்ட் நல்லா ஒரு கொட்டாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கரெக்டாக வரும், செஞ்சு பாருங்கள். அப்புறம் காய்ச்சல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீடு கெட்ட வாடையாக இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து 3 வகையான இன்றைக்கி டிப்பை போட்டிருக்கோம். 3 வகையான டிப்புமே நம்ம காசை எப்படி சேமிக்கலாம், நம்ம எப்படி மிச்சப்படுத்தலாங்கிற டிப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பல சந்திக்கலாம். பை, see you. Goodbye.